காரியத்தை என்ன செய்ய மாட்டான், அறியவே மாட்டான். ஆகவே இதுக்கு 12 வசனம் இல்லையா, 17:63 அந்த வசனம். நிச்சயமாக அவர்கள் விஷமிகளே என்றோ, ஆனால் தாங்கள் தாம் விஷமிகள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஆகவே அதை பாவத்தின் அடிமை நப்சு அமாரா, ஆத்ம சாவு அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லி இருக்குது. 17:63 வசனம். 17:63. அதற்கு இறைவன், நீயும் அவருடைய சந்ததிகளில் உன்னை பின்பற்றியவர்களும் நம்முடைய சந்நிதியிலிருந்து அப்புறப்பட்டு விடுங்கள், உங்களுக்கு முற்றிலும் தகுதியான கூலி நிச்சயமாக நரகம்தான். இவர்களுக்கு கூலி என்னது? நித்திய நரகம். அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதில்லை. சாத்தானுக்கு அடிமைப்பட்ட அத்தனை மக்களும் நித்திய நரகம் தான் அவங்களுக்கு கூலி அப்படின்னு குர்ஆன் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 17:16. 17:16. ஏதாவது ஓர் ஊரை அவ்வூராரின் தீய செயலின் காரணமாக நாம் அழித்துவிட கருதினால் அதில் சுகமாக வாழ்வோரை நாம் ஏவுகிறோம். அவர்கள் அதில் விஷமம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் மீது நம்முடைய வாக்கு ஏற்பட்டு அவ்வூரை நாம் அடியோடு அழித்து விடுகிறோம். 17 வசனம். 17. நூவுக்கு பின்னர் சென்ற பல நூற்றாண்டுகளில் நாம் எத்தனையோ வகுப்பாரை அவர்களின் அக்கிரமத்தின் காரணமாக அழித்திருக்கிறோம். தன் அடியார்களின் பாவங்களை நன்கறிந்தோனும் உற்று நோக்கினவனுமாக இருப்பதற்கு உமது இறைவனே போதுமானவன். பாவம் செய்த ஆத்மாக்களை அவர் அழிச்சிருக்கிறேன்னு கடவுள் சொல்றார். 12:5 வசனம். 12:5 வசனம். யாக்கூப் நபி யூசுஃபை நோக்கி, என் அருமை குழந்தையே, நீர் கண்ட கனவை சகோதரர்களிடம் கூறாதீர். அவ்வாறு கூறினால் அவர்கள் உமக்கு யாதேனும் தீங்கிழைக்க சதி செய்வார்கள். ஏனெனில் நிச்சயமாக சைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான். சதி செய்யுமாறு அவர்களை இவன் தூண்டக்கூடும் என்று கூறினார். சாத்தான் மனிதனுக்கு விரோதமாக எப்பவும் சதி செய்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 53 வசனம் ஐயா. 12:53. நானே புகுந்து கூற வரவில்லை, ஏனென்றால் என் இறைவன் அருள் புரிந்தால் அன்றி மனிதனுடைய மனம் பாவம் செய்யும்படி தூண்டக்கூடியதாகவே இருக்கின்றது. அதாவது கடவுள் நமக்கு இரக்கம் பாராட்டாவிட்டால் என் இருதயம், என் மனசு, நம்முடைய இருதயம், நம்முடைய மனசு, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனதும் இருதயமும் பாவம் செய்வதற்கு தானே தூண்டிக்கிட்டே ஒன்று உள்ள இருக்குது. அது சாத்தான். அந்த சாத்தான் நம்முடைய இருதயத்திலிருந்து, அதாவது கடவுளை அறியாத மக்களுடைய இருதயத்திலிருந்து கடவுளை நம்பாம கடவுளை நாஞ்சி நித்தியராஜ்யத்தில் போகணுங்கிற மறுமைக்குரிய நித்திய ஜீவனை குறித்த காரியம் உணராத மக்கள் மத்தியில் அவனுடைய இருதயத்தில் சாத்தான் எப்பொழுதும் தூண்டிக்கிட்டே இருக்கிறான். அதை செய், இதை செய், தப்பு செய், தண்டா செய், அந்த ஒம்பு கொண்டு இந்த ஒம்பு கொண்டு அவன் இதயத்தில் ஏதாவது தூண்டிக்கிட்டே இருக்கிறான்னு இந்த வசனம் சொல்லுது. இதற்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோம். இந்த காரியம் ஒரு பகுதி வசனத்தை சொல்லுது முன்வினை, அதாவது ஜென்ம பாவம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஜென்ம பாவம். இந்த பாவத்திலிருந்து ஒருவனும் மீள முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒரு சிலந்தி பூச்சி எடுத்துக்கிடுங்க. சுவாபத்தோணி முகமது அவர்கள் ஒரு குகையில போய் ஒளிந்திருக்க போது, தன்னுடைய யுத்தவீரர்களை கண்டு, அதாவது எதிரிகளை கண்டு ஒளிந்திருக்கிற போது அவர் போய் ஒரு நிமிஷத்துக்குள்ளாக ஒரு சிலந்தி வலையை கூடு கட்டிட்டு இருக்கான். எதிரிகள் அவரை கொலன்னு வந்தபோது, இங்கே சிலந்தி பூச்சி கூடி கட்டி இருக்குது, சரி இதுக்குள்ள மனுஷன் இருக்க மாட்டான் அப்படின்னு அவன் போயிட்டாங்களாம். இது நான் ஒரு எங்கேயோ ஒரு ஹதீஸ்ல படித்தேன், எனக்கு அது சொல்கிற ஞாபகம் தெரியல. அதனால சிலந்தி நினைச்சதுன்னா ஒரு நிமிஷத்தை கூடு கட்டிடும். அதை அடிச்சுட்டு போனா அடிச்சு வச்சுட்டு, அப்போ முகமது வெளியே வரும்போது அந்த கூடு அழிச்சிட்டு தான் வெளியே வந்திருப்பாரு. ஆனால் திரும்ப என்ன செய்யும், அந்த சிலந்தி கூடு கட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம இருதயம் எவ்வளவுதான் அப்படி செய்யணும் பிடிச்சின்னு நினைச்சாலும் கூட, செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் கூட, அது திருப்பி இன்றைக்கு செய்யக்கூடாது நாளைக்கு செய்யும், நாளைக்கு செய்யக்கூடாது நாளைக்கு செய்யும். சரி, இன்றைக்கு ஒன்று செய்தாச்சு, சின்ன ஊசி இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் நாளைக்கு இன்னொரு உலக்கை எடுக்க சொல்லும். அடுத்த நாள் அதை மனசாடி செத்து போயிடும். அந்த ஊசி எடுக்கிற மனசாடி செத்து போயிடும். திருப்பி அடுத்த ஒன்று தூக்கும்.
திருப்பி அடுத்த வீட்டில் ரெண்டாவது பண்ணும், திருப்பி எதையோ தவறுகளை பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். மனசாட்சி ஒவ்வொன்றா செத்து கடைசியில் செத்து இருளாகி போயிடும். இதுக்கு பேர் நப்ஜா மாறானி குரான் வழக்குது. இது முன்வினைன்னு சொல்லி எங்களுடைய சத்திய வேதத்தில் சொல்லப்பட்டது. இது முன்வினை. இந்த வினையிலிருந்து ஒருவனும் தப்ப முடியாது. இதுக்கு பின்வினை என்னன்னு சொன்னால் இதை குறித்து ஹதீஸ் 323 சொல்லியிருக்கியா? ஹதீஸ் அதை பெருமனார் பொன்மொழி பேழைனி ஒரு ஹதீஸ் எனக்கு ஒரு நண்பர் கொடுத்தார். எங்கிட்ட இருக்கிற குரானும் என் தம்பி அசன் குத்தூஸ் கொடுத்தது தான் எனக்கு இனாமாக கொடுத்தார் அவர். ஹதீஸ் நீங்கள் வரீங்களா? முன்னூற்றி 23 சாரி, ஹதீஸ் 323. அதில் இருக்கக்கூடிய சுருக்க வசனத்தை நான் ரெட் மார்க் பண்ணிப்பேன், அதை மாத்திரம் பார்த்தீங்க மேல் தானே? இதுக்கு நேரம் இருக்கும். ஹதீஸ் 323வது ஹதீஸில் ஒரு சிறு பகுதி, அந்த பகுதி வருது, அதை வாசிச்சு. இவர் ஹுவைவுடைய மகள் பியா ரலி என் மனைவி என்றனர். அப்போது அவ்விருவரும் சுப்ஹானல்லாஹ், நாயகமே தங்கள் மீதார் நாங்கள் ஐயம் கொள்வோம் என்றனர். அதற்கு அண்ணல் நபி செல் அவர்கள், நிச்சயமாக ஷைத்தான் ஆதமலை அவர்களின் வழித்தோன்றல்களின் இரத்த ஓட்டமுள்ள இடமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். எனவே உங்களின் உள்ளத்தில் எந்த தீய எண்ணத்தை யாவது அல்லது வேறு எதனையாவது ஊசலாடச் செய்வான் என்று நான் அஞ்சினேன் என்றனர். அதாவது முகமது அலியாரிலிருந்து அவர் மீது கூட சந்தேகப்பட முடியாத சில தவறுகளை இந்த சாத்தான் பிறப்பிப்பான். மனிதனுடைய இருதய நரம்பிலிருந்து போகிற ரத்த குழாய்கள் அனைத்திலும் கூட இந்த பாவம் நிறைஞ்சிருக்குது. அதனால் அந்த பாவத்திலிருந்து விளக்குறது கடினம் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த வசனத்தில் 923 923 ஹதீஸ். ஹதீஸ் 923 923. இவ்வாறு அவருடைய எல்லா விதமான பாவங்களும் கழிந்து அவர் தூய்மை பெற்று விடுவார் என்று அண்ணல் நபி ஸல் அவர்கள் கூறினார். இறை நம்பிக்கையாளரோ உழு செய்யும் பொழுது முகத்தை கழுவுவாரானால் அவர் முகத்திலிருந்து அவர் கண்ணால் காண்பதன் மூலம் செய்த அத்தனை பாவங்களும் தண்ணீருடனோ அல்லது தண்ணீரின் கடைசி சொட்டுடனோ கழிந்துவிடும். அன்றி அவர் கைகளை கழுவுவாரானால் அவருடைய கைகளில் இருந்து அவர் இரு கைகளாலும் செய்த பாவங்கள் அனைத்தும் தண்ணீருடனோ அல்லது தண்ணீரின் கடைசி சொட்டுடனோ கழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி நம்ம மகமதிய மக்கள் எல்லாரும் தொழுகைக்கு முன்னதாக அந்த பாவங்களை கழுவப்பட்டு போகிறதுக்காக அந்த காரியத்தை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது முன்வினையை மாற்றுறதுக்கு தண்ணீரால் கழுவலான்னு ஒரு அடிப்படையால் இந்த வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அங்கே என்ன சொல்லுதுங்க, அந்த சிலந்தி பூச்சியை நம்ம காண பார்க்க போகிற போது பாவம் அவனை விட்டு அந்த பூச்சை கொள்ற வரைக்கும் விலகிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் முகத்தை கழுவினாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம 5 வேளையிலையும் அந்த காரியங்களை செய்து கொண்டு சுத்தம் வைத்துக்கொண்டு இந்த நாளை திரும்பி மறுபடியும் அந்த தப்பு நம்மளுக்கு வருது. இது முழுமையாக நம்ம விட்டு போகணும்னால் அந்த முன்வினை தீர வேண்டும். அதாவது நம்ம சொன்ன ஸ்பைடர், இந்த பூச்சி சொன்னேன் இல்லையா, இந்த பூச்சியை நசுக்கிட்டோம்னா என்ன ஆகிடும், மறுநாள் அது கூடு கட்டாது. பூச்சியை நசுக்கினால் மறுநாள் அது கூடு கட்டாது, அந்த பூச்சி செத்து போச்சு. அப்போ இந்த பூச்சி சாகடிக்கணும். இதற்காக இறைவன் ஏற்கனவே 2 விதமான கட்டளை கொடுத்திருந்தார். இது நல்ல வழி, இது தீய வழி. இதை செய்யாதப்பா ஆதாமே, இதை செய்யாத, இதை செய்துக்க, இதெல்லாம் சாப்பிடு, இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருந்தார். இவன் கட்டளைக்கு கீழ்படியாமல் அவருக்கு சாத்தாங்கையில் மாட்டிக்கிட்டான். சாத்தானுக்கு அடிமையாகாச்சு. இப்படி பாவத்தை தன்னை அறியாமலே தான் உணராமலே சில பாவங்களை செய்துக்கிட்டே இருக்கிறோம். இது கைகளினாலும் வருது, மனதாலும் வருது. இது எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த பாவம் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம ரத்த நரம்புகள் எல்லாம் பாவத்தால் சூழப்பட்டிருக்கிறது. பாவத்தை நிறைவேற்ற நீக்கிறதுக்காக
ரத்தம் தேவைன்னு சொல்லி குர்ஆன்லயும் சொல்லப்படுது, வேதத்திலும் சொல்லப்படுகிறது. அதாவது 2:196 2வது அதிகாரம் 196. ஆமா. அத்தியு என்னும் ஆடு மாடு உபாதை உள்ளவராகவோ இருந்து முடியிறக்கி கொண்டு விட்டால் அதற்கு பரிகாரமாக 10 உணவுகள் நோக்கவோ அல்லது 6 ஏழைகளுக்கு ஆறாம் தானம் செய்யவும் அல்லது ஒரு ஆடு குர்பானி கொடுக்கும் அன்றி 7ஆம் மனித நீங்கள் எவ்வித சரியில்லாது அச்சுக்களில் இயன்றதை கொடுக்கவும் அதற்கு பரிகாரமாக எதையுமே பெற்றுக் கொள்ளாதவர் அஜீவுடைய காலத்தில் 3 நாட்கள் தன் இருப்பிடம் திரும்பியாக்கில் 7 ஆக பூரணமாக 10 நாட்கள் நோக்கம். பரிகாரமாக பாவனை நீக்கிறதுக்கு பரிகாரமாக ஆடுகளை குர்பானி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. 2:196. ஆடு மாடு பத்து அத்தியு. கடவுள் இப்படியான ஒரு சில சுதந்திரத்தை 67 2வது வசனத்துல கொடுத்திருக்கிறாரு. 67 அதிகாரம் 2வது வசனம். 67:2 உங்களில் எவர் செயல்களில் அவன் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான், அவன் யாவரை மிகவும் மிக்க மதிப்புடையோன். அதாவது மனிதனுக்கு வாழ்வினை ஒன்றையும் மரணனை ஒன்றையும் 2 வழியை ஆதாரம் பிரிச்சு காட்டியிருக்கிறார். இதை மீறிதான் ஆதாமுடைய சந்ததிகளை நாமும் பாவத்தை செய்துக்கிட்டே இருக்கோம். இந்த பாவத்தை விடுதலைப்படுறதுக்காக இறைவன் ஆபிரகாம் முனிவருக்கு தன்னுடைய நேசகுமாரனை பலியிடும்படியாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதாவது சர்வாங்க பலியிடும்படி, அதாவது ரத்தத்தை சிந்த பண்ணும்படி கொடுக்கிறார். அந்த இடத்துல ஆபிரகாம் மகனை பலியிடுற போது கடவுள் அவனை தடுக்கிறார். திரும்ப அவனுடைய உண்மையும் உத்தமத்தையும் அவனுடைய கீழ்ப்படுதலையும் கண்டு அதை தடுத்து அவனுக்கு பரிகாரமாக ஹத்தியூன் என்ற ஒரு ஆட்டை அந்த இடத்துல பலியிட கொடுக்கிறார். ஹத்தியூன் என்ற ஒரு ஆடு, ஹத்தியூனா மிகவும் பரிசுத்தமான ஆடு. அந்த ஆடு வானத்திலிருந்து வந்தது அப்படின்னு கிறிஸ்தவர்களும் நம்புறோம், முஸ்லீம்களும் அதை நம்புறாங்க. அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ பகுதியிலும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது, அந்த ஆடு வானத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லி. இஸ்லாமிய பகுதியில் அந்த ஆடு வானத்தில் வந்தது. ஹத்தியுங்கிற ஒரு ஆடு ஆபிரகாமுடைய மகனுக்காக பரிகாரமாக பலியிடப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்படியாக மனிதன் பாவத்தில் இருந்ததுனால கடவுள் அவங்களுக்கு ஒரு மீட்பு உண்டாக்கும்படியாக தேவன் தீர்மானிக்கிறார். 2 அதிகாரம் 36 வசனம். அப்ப ஆண்டவர் அவர் மேல இறக்கப்பட்டாலும் தேவன் ஒரு முறை சொன்னதே மறுமுறை அதை மாற்றி அமைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. தேவன் ஒரு முறை சொன்னதே மறுமுறை மாற்றி அமைக்கிறது இல்லை. ஆகவே அவன் மேலே இரக்கம் கொண்டு அன்பின் அடிப்படையில் அவருக்கு ஒரு வசனத்தை கொடுக்கிறார். என்ன செய்யறாரு பார்ப்போம். இருவரையும் தடுக்கப்பட்டிருந்த விருட்சத்தை அடையில் தவறியிருக்கும்படி செய்து அதை விட்டோம். அவ்விருவரும் இருந்த மேலான நிலைமையில் இருந்தோம் அவர்கள் வெளியேறும்படி செய்துவிட்டார். உங்களில் ஒருவர் மற்றவருக்கு விரோதியாவே சோலையிலிருந்து நீங்கள் இறக்கி விடுங்கள். தேவன் அங்கே வச்சுக்கிட்டு வர சரி மன்னிப்பு கேட்டானே போடா போ அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரண பிள்ளைமா சொல்ற மாதிரி இன்னைக்கு சின்ன ஒரு வாட்சத்தை நம்ம எடுத்துருந்தா சரி எடுக்கல இதை மட்டும் உனக்கு வச்சுக்கிறேன் நான் இன்னைக்கு சொல்லிடுறோம். இதை வச்சுக்க நாளைக்கு இந்த மாதிரி தப்பு செய்யாத இந்த தப்பு அப்படிதான் சொல்லுவோம். மகனை காட்டி கொடுக்கணும் நம்ம நினைக்க மாட்டோம். வேணா 2 உதவி கொடுத்து இன்னும் இப்படி செய்யாத இதை கொண்டு திருப்பி கொடுத்தா உன்னை கல்லெண்ணெய் நாட்டில் சொல்லிடுவான், நீ எப்படி செய்ய வேண்டாம்னு சொல்லிடுவோம். கொஞ்சம் விவரம் உள்ளவங்க ஐயா தம்பி என் பையன் தெரியாமல் செஞ்சுட்டான் இப்படி வாங்கிடுங்க, இந்த என் மகனுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற பெரியவங்களும் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருக்குள்ள உண்மை உள்ளவங்க. சராசரியாக நம்ம என்ன செய்வோம், இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டு நான் சரி பையன் தெரியாமல் கொண்டு வந்துட்டான் சரி இனிமேல் இப்படி செய்யாதுன்னு 2 போட்டு
இதையும் மறைச்சி அதையும் மறைக்கிற கதையில் என்கிட்ட அப்படி குணங்கள் இருந்தது. அப்போ மனிதன் சாதாரணமாக அப்படி தான் இருக்கிறோம், தன் பிள்ளையை காட்டி கொடுக்க விரும்புறதில்ல. ஆனால் இங்கே என்ன செய்யறாருன்னா உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனுக்கு ஒரு ஆட்டை பலியிட சொல்லி அங்கே இங்கே 2:38 சொல்லப்படுது. 2:38 இதிலிருந்து இறங்கி விடுங்கள், என்னிடமிருந்து உங்களுக்கு என்னுடைய தூதர்கள் மூலம் நேர்வழி நிச்சயமாக வரும். எவர்கள் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். யாருக்கு இந்த பாவம் நீக்கப்படும்? இந்த நப்சே அமாரா அப்படிங்கிற ஆத்ம அடிமைத்தனம், இந்த இருளின் வாழ்விற்கு வாழ்வு யாருக்கு நீக்கப்படும்? அதான் நேர்வழின்னு ஒரு தூதர் வர்றாரு. அல்லாஹ் கடவுள் தன்னுடைய தூதர்கள் மூலம் அவருடைய சத்தியத்தை விளக்கி நேர்வழி தூதர் ஒருவங்க வர்றாரு. அவர் மூலமா நீ என்னை வந்து அடைந்து கொள், இதுதான் உனக்கு மாற்று மருந்து. நீ இப்போ என்கிட்ட கேள்வி கேட்டு மன்னிப்பு கேட்டதுனால நான் சொன்னேன் உனக்கு முன்னபடி, இது நேர்வழி, இது தவறான வழி, இதை சாப்பிடாத, இதை சாப்பிடுன்னு சொல்லியிருந்தேன். நீ என்னுடைய கட்டளையை மீறி சாப்பிட்ட. சரி, நீ ஒன்று சொந்தத்தில் சாப்பிடல, அவன் ஒன்று ஏமாற்றி விட்டான். குர்ஆன் 7:17 நான் எப்படியாவது வலதுபுறம் இடதுபுறம் முன்புறம் பின்புறம் இருந்து அவனை கெடுத்துக்கொண்டே இருப்பேன்னு சொல்கிறான். அப்போ நீ அவனுக்கு கீழே தானே அடிமையாக இருக்கிற. இன்னைக்கு அவனுக்கு அடிமையாகி போயிட்ட. அவன் உன்னை ஏமாற்றி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி வந்து உன்னை ஏமாற்றி விட்டான். அதனால் நீங்கள் அடிமையாக போயிட்ட. ஒரு பாயிண்ட் உனக்கு இறக்கம் கொடுக்குறேன். உனக்கு நான் என்னுடைய தூதர்கள் ஒருத்தர் அனுப்புகிறேன், நேர்வழிங்கிற ஒரு தூதர் அனுப்புகிறேன். அந்த வழியாக நீ அதை பின்பற்றி எனக்கு பின்னால் என்ன பின்தொடர்ந்து வா அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. அதான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவனை என்ன செய்தாச்சு, பூமியை விட்டு கீழே இறக்கியாச்சு. அதாவது அவனை உண்டாக்கப்பட்ட மேலான இடத்துல இருந்து அவனை இந்த சபிக்கப்பட்ட பூமிக்கு ஆதாம் தள்ளப்பட்டான். அவனுடைய சந்ததிகள் எல்லாரும் இந்த பூமியில் பாவம் நிறைந்தவர்களாக, அதை நம்ம மனதில் எப்போதும் சாத்தா நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய எதையோது தவறை செய்ய சொல்லி, நன்மையை அல்ல தீமையை சொல்லி நம்மளை தூண்டிக்கொண்டே இருக்கிறான். இது எல்லாருக்கும் உண்டு, எல்லாருடைய இயல்பும் அதுதான். இதில் கடவுளை அறிந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை அறிய இந்த பாவச் செயலை விட்டு வெளிவடுறோம். இது நமக்கு முஸ்லீம்கள் எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவங்களுக்கு தெரியும், மற்ற ஆத்மாக்களுக்கும் தெரியும். அப்படியானா அந்த நேர்வழி தூதர் யாருங்கிறத நம்ம பார்க்கணும். நேர்வழி தூதர் யாருன்னு இப்போ நம்ம பார்க்கணும். முகமது ஹதீஸ் 778 சொல்றாரு. ஹதீஸ் 778 அவர் முகமது சொல்றாரு, நான் ஈசாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ற பாருங்க. ஈசா அலை அவர்களை கண்டேன். எல்லோரையும் விட உங்களின் தோழனான எனக்கு மிக நெருங்கிய தோற்றமுடையவர்களாக இருந்தனர். 229 அரபிகளின் தந்தை இஸ்லாம் என்பவராவார். ரூம்வாதிகளின் தந்தை யௌகீஸ் என்போராவார். அபஷ் மக்களின் தந்தை ஆம் என்னும் பெயருடையார் என்று அண்ணல் நபீசல் அவர்கள் கூறினார். அதாவது இயேசுவானவர் யார்? மற்ற சில தூதர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தூதர்னா மனிதர்கள் தான். அதாவது நோவாவுடைய விடைகளை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கு. இவங்களையும் அவர் அறிந்திருக்கிறாரு. அதே வேளையில இயேசு கிறிஸ்துவையும் அவர் சொப்பனத்தில் தான் தரிசித்ததாக கண்டதாக இந்த 778 சொல்றாரு. முகமது அடியார் இயேசு கிறிஸ்துவ அவருடைய மரணத்தின் பின்னால ஏறத்தாழ 600 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்துவ கண்டதாக சொல்றாரு. அந்த நம்பிக்கை முகமதுக்குள்ள இருந்திருக்குது. இயேசு கிறிஸ்துவ குறித்த நம்பிக்கை முகமது அடியாருக்கு உள்ளத்தில் இருந்திருக்கு. அதனால அவரை கண்டேன்னு சொல்றாரு. அவருடைய தோற்றத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இன்னொரு வேணா வாசமே அந்த வசனத்தை. ஈசா அலை அவர்கள் மிக சிவப்பு நிறமானவர்கள் என்று அண்ணல் நபீசல் அவர்கள் கூறவில்லை. எனினும் அவர்கள் கூறினர், நான் ஒரு தடவை கனவில் காபாவை தௌபா செய்வதாக கண்டேன். அப்போது தலைவரி கோலமாக கோதுமை நிறமுடைய ஒருவர் இரு மனிதனின் ஆதரவில் நடந்து வந்தார். இவர் இப்னு மரியம் ஆவார்.
என்று அவர்கள் கூறினர். பின்னர் நான் அங்கிருந்து புறப்பட்டு இங்கும் அங்கும் பார்த்து கொண்டு என்றேன். அப்போது சிவப்பு நிறமாயுள்ள ஒருவரை கண்டேன். நடித்து வெறுத்தவராக அவர் இருந்தார். அவருடைய தலைமுடியை காடு போல் அடர்ந்து உருட்டிக் கொண்டிருந்தது. அவருடைய வலக்கண் போரானதாகவும் கொடிமுன் திரிப்படம் போன்று உடைத்துக் கொண்டிருந்தது. இவர் யார் என்று வினவினேன். தஜ்ஜால் என்று மக்கள் கூறினர். முகமது இங்கே தஜ்ஜாலையும் கண்ணால காண்றாரு, ஏசு கிறிஸ்துவையும் கண்ணால காண்றாரு என்று சொல்லப்படுது அந்த வசனத்துல. ரெண்டு பேரையும் காண்றாரு. அதே விட நோவோட பிள்ளைகளையும் காண்றாரு. அவருக்கு இப்படியான ஒரு ஞான திருஷ்டி, கடவுளை குறித்த காரியங்கள் அவர் தனக்கு முன்னானவர்களை பார்க்கிற ஒரு நல்ல தன்மை அவருக்குள்ள இருந்திருக்குது. இது கடவுளால் கொடுக்கப்பட்ட கிருபை அவருக்கு, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட கிருபை. அதனால அவங்களெல்லாம் அவர் பார்த்துருக்கிறாரு. முன்னாடியார்கள் அதை தஜ்ஜால் சாசானவன் சாத்தானையும் பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்துவையும் ஒரு இடத்துல பார்க்குறாரு. அப்படியான ஒரு தன்மை அவருக்குள்ள இருந்திருக்குது. இந்த நேர்வழி தூதர் எப்படி புறப்படுவார்னு நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது இறைவன் சொல்ற ஒரு நேர்வழி தூதர் வருவார், அவர் மூலமாக நீ என்னை வந்து சந்தித்துக்கொள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். இப்போ அந்த தூதர் எப்படி வருவார்னு சொல்லி சில வசனங்களால் நான் உங்களுக்கு நிரூபித்து காட்ட போகிறேன். வெளிப்படுத்த 45:16, குர்ஆன் 45:16, குர்ஆன் 45:16. நிச்சயமாக நாம் இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் நபித்துவத்தையும் கொடுத்து மேலான வான ஆகனை கொடுத்து உலகத்தார் யாவரிலும் அவர்களை மேலாக்கி வைத்தோம். எதற்காக? அந்த சந்ததியின் மூலமாக ஒரு பெரியவர் வர வேண்டும், ஒரு தூதர் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த சந்ததிக்கு கடவுளுக்கு பெரிய கிருபைகளை கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்குது. அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வழியாய் தோன்ற வேண்டும் என்கிற ஒரு வசனத்தை 12:6 சொல்லுது. 12:6 வசனம். உம்மீதும் யாக்கோபின் மற்ற குடும்பத்தினர் மீதும் அவன் தன் அருளை ஆகிய உம்முடைய இரு மூதாதைகள் மீதும் தன் அருளாகி அதனை பூர்த்தி செய்து வைத்தான். அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வழியாக அந்த தூதரை உனக்கு முன்னறிவித்து வைக்கிறார் அவர் அப்படின்னு சொல்லப்படுது. 29:27 ஆகவே அவருக்கு இஸ்ராயேலையும் யாக்கோபையும் சந்ததிகளாக கொடுத்து அவருடைய சந்ததிக்கு நபிப்பட்டத்தையும் வேதத்தையும் அருளி அவருக்கு அவருடைய கூலி இம்மையெனும் கொடுத்தோம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கையும் அவர்களுடைய யாக்கோபையும் கொடுத்து அந்த வழியில நபிக்கும் மறுபடியாக கடவுள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள். அவர் முன்னுரித்திருக்கிறார். அந்த காரியம் நடந்து கொண்டே வந்தது. 3:64 அவர்களுக்காக ஒரு தூதரை அவர்களில் இருந்து எழுந்தருளச் செய்தார். அவர்களுக்காக ஒரு தூதரை எழுந்தருளச் செய்தார். அவர்களிலிருந்து எழுந்தருளச் செய்தார். யாருக்காக? யூதர்களுக்காக. யூதர்கள் மத்தியிலிருந்து அந்த தூதரை எழுந்தருளச் செய்தார். அப்படிதான் தெரிஞ்சியா? அவர்களுக்கு அவருடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களுக்கு, அதாவது யூத ஜனங்களுக்கு அவர் அவருடைய கடவுளுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களை பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்கி வைக்கின்றார். அதாவது ஆத்மீய பாவங்கள் நச்ச அமாரா, அந்த முதல்நிலை பாவம், முன்னிலை பாவம், அதிலிருந்து அவங்க வெளிவிதற்காக வேத சக்திகளை சொல்லி அவங்களுக்கு போதம் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த தூதர். அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். வேதத்தையும் கற்றுக் கொடுக்கிறார், ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். 61:9
அதாவது மாம்சத்துக்கு விரோதமான பாவச்செயல்களுக்கு விரோதமான ஒரு மார்க்கத்தை கொண்டு வரும்படி தன்னுடைய ஒரு தூதரை இங்க அனுப்பி வைக்கிறார். தன்னுடைய வேதத்தை ஞானத்தை கொடுத்து அவர் அனுப்பி வைத்ததாக அந்த வசனம் சொல்கிறது. 62:2 62 அவர்களிலேயே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அவன் அனுப்பி வைத்தான். அவர்களிலேயே யார? இந்த யூதர்களிலேயே. அவர்கள் தான் கடவுளுக்கு விரோதமாக அந்த நாட்டை ஜீவிச்சுட்டு இருந்தாங்க. கடவுள் யூதர்களைத்தான் தன்னுடைய மக்களாக தெரிந்திருக்கிறதாக பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் கடவுள் பண்ணிடலாம். ஆனா இந்த யூத ஆபிரகாம் மூலமா வந்த ஜனங்கள் கடவுள் மூலமான பாவத்தை செய்து கடவுள் மூலமான காரியங்கள் நடந்து அவங்களுக்கு எல்லா விதமான பிரமாணங்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்தது. கடவுள் கொடுத்திருந்தார் மூசாவின் மூலமாக. அந்த சட்டத்திட்டங்கள் நாம யாரும் அறியலனால அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படுமோ அவங்களுக்கு கேட்கப்படும். யாருக்கு நம்ம 10 ரூபாய் கொடுத்து வச்சோமோ அந்த பணத்தை புரியாத நம்ம கேட்போம். அப்படியே கடவுள் அவங்க மூலமா கொடுக்கப்பட்டு அவர்களிலே கேட்கப்படுகிறார். கடவுளுக்கு வேதத்தை கொடுத்திருந்தா அந்த வேதத்து மூலமான பாவங்களை செய்தாங்க. வேதத்தை அவங்க கீழ்படியில வேதத்து மூலமா ஜீவித்தாங்க. ஆகவே அவர்களும் கணக்கு கேட்க முடியாத இந்த காரியங்கள் சொல்லப்படுறாங்க. அவர்கள் இதற்கு முன்னர் பகிரங்கமாக வழி கேட்டிருந்த போதிலும் அவர் அவருடைய வசனங்களை அவர்களுக்கு உபதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கி வைத்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். அதாவது முன்னால எழுதினால அப்படி அவர் கற்றுக் கொடுத்ததாக எனக்கு சொல்லப்படுது. அதுதான் இந்த தூதர் செய்தார். இறைவன் தூதர் 2:38 சொன்னார் இல்லையா? அந்த தூதரை இப்படி யூதர்கள் மத்தியில தான் ஜெயிச்சதாக இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. ஹதீஸுக்கு ஒரு பாருங்க. 1650 ஹதீஸ்ல ஒரு பெரிய ஒரு ஹதீஸ் பகுதி மாற்றம் வாசிச்சு 1550 ஹதீஸ் 1650. ரைட் ஹேண்ட் சைடுல கீழ் பகுதி 675 பக்கத்துல வலது பக்கத்துல கடைசி கீழ் பகுதியில் ஒரு 7 வரிகள் நீங்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு யாரும் தடையாக உள்ளது என்று வினவினார். நீங்கள் இஸ்லாம் என்றால் கடவுளுக்கு பயப்பட்டு தன்னை முற்றிலும் ஒப்படைத்த வேண்டும் பொருள். இங்க கூறப்படுகிற இப்பொழுது நாம கை கொண்டு இருக்கிற நமக்கு நாமே பேசிக் கொள்கிற இந்த இஸ்லாம் அல்ல. நான் சொல்கிற கிறிஸ்துவம் அல்ல. இது கூறப்படுகிற இஸ்லாம் என்பது கிறிஸ்துவத்தின் ஒரு பகுதி. முஸ்லிம் என்பதும் கிறிஸ்துவத்தின் ஒரு பகுதி தான். முஸ்லிம் என்றாலும் கிறிஸ்தவன் தான், கிறிஸ்துவ என்றாலும் முஸ்லிம் தான். இங்க இருக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சொல்கிறவர்கள் எல்லாரும் முஸ்லிம்கள் அல்ல. இங்க இருக்கப்பட்ட முஸ்லிம்கள் அனைத்தும் கிறிஸ்துவ முஸ்லிம்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் பாவம் செய்திருக்கிறவங்க. யார் முஸ்லிம் யார் கிறிஸ்தவன்? தன்னை முற்றிலும் ஆபிரகாமை போல பலிபீடத்தில் வைக்கிறவன். நான் இன்றைக்கு என்னை பலிபீடத்தில் வச்சிருவேன். எனக்கு வயது கடந்து போச்சு. நாளைக்கு செத்து போன கவலையில் நான் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன். என்னை குறித்து இன்றைக்கு கொடுத்து வரும்போது என்ன பலர் கேட்டாங்க, ஒன்று போட்டா என்ன செய்வானு கேட்டாங்க. அவர்களை சீக்கிரமா ஆண்டோட அனுப்பட்டும் அப்படி சொல்லிட்டு வந்தேன். அது ஒன்று நடைபெறாது எனக்கு தெரியும். முஸ்லீம் வேணா அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொருளாதாரர்கள் போக்குறீர்கள் அடி கொண்டுவாங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கிட்ட பாஸ்டர்மார்கள் சிலர் கூட போக வேண்டாம் ஐயா, எதுக்கு ஊரெல்லாம் படிச்சல கலவரம் நடக்கலையா, நம்ம பேரை சொல்ல வேண்டாம். அக்கிரமங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல நீங்க போய் 2 பேர் ஆண்களை உட்காந்துருப்பாங்க. அவங்க தூண்டி விட்டு 2 பேரும் எடுத்து உங்களுக்கு சட்டை போட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? உங்க பேரால 2 கிறிஸ்தவங்க அடிபடுவாங்க. நாம எங்க போனாலும் ஒரு கிணத்தை அடுத்த மறுகிணத்தை தடவிட்டு போன்னு சொன்ன அந்த தத்துவத்தை நாம இருக்கிறோம். நாம எதுக்க மாட்டோம். அவங்க பல்லுக்கு பல்லு மூக்குக்கு மூக்கு கண்ணுக்கு கண் பிடிங்கிட்டுன்னு சொல்லியிருக்கிற அவங்க கைப்பற்றுவாங்க. நீங்க அங்க போக வேண்டான்னு என்னை தடுத்தாங்க. என்னுடைய ஆத்மீக எண்ணம் என்னுடைய நாட்டில் பிறந்த நம்மளெல்லாம் மனிதர்கள் தானே. நாம என்னத்தை பற்றி கொண்டோம்? நம்ம இந்த காட்டில் நம்ம அரேபியாவில் வந்தோம், அந்த ஊருக்கு அமெரிக்காவில் வந்தோம். ஒரு நாள் ஒரு சொன்னா என்ன பார்த்து, நீங்களாம் அமெரிக்காவுக்கு ஓடுங்கடான்னு சொல்லி நான் அவனுக்கு என் பத்திரிகைகள் எழுதுனேன். இப்போ இருக்க உதய மந்திரி ஆள் போயிட்டான். நீங்களாம் அமெரிக்காவுக்கு ஓடுங்கடா கிறிஸ்தவன்லாம், நீங்களாம் இங்கிலாந்து ஓடுங்கடான்னு சொன்னான்.
அவனுக்கு நான் நேரடியாக தபால் எழுதிட்டு போட்டு தபால் எழுதிட்டு என் பத்திரிகையில் வெளியிட்டேன். நாம எல்லாம் அங்கிருந்து வந்தவங்க இல்லை. இந்த நாட்டில் இந்த நாடு திராவிட நாடு. இது திருவிடம். திராவிடம் என்றால் இந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த கட்சி சேர்ந்தது இல்லை. திருவிடம், பரிசுத்த தலம். தமிழ்நாடு என்ற என்னது பரிசுத்த தலம். இது இங்கே இருந்து ஆபிரகாம் சென்ற ஊர் வரையிலும் பரவி இருந்தது. இந்த திருவிடம் எங்க பரவி இருந்தது? நம்முடைய ஆபிரகாம் தலம், நம்முடைய தகப்பனாய் ஆபிரகாம் இருக்கிறார் இல்லையா, அவர் எங்க இருந்தாரு? ஊருங்கிற தேசத்துல. அங்கிருந்தா அவர் தன்னுடைய மகனெல்லாம் கூட்டிட்டு போனாரு. விக்கிரத்தோப்பு இருந்து நிறைஞ்ச இடம் அந்த ஊருங்கிற தேசம். அங்கிருந்தா கடந்து போனாரு. அந்த பூமி வரையிலான இடம் திராவிட நாடு. அதாவது திருவிடம், பரிசுத்த பூமியா இருந்த நாடு. இந்த ஆரியர்கள் வந்து, காமின் பிள்ளைகள் வந்து நம்ம எல்லாரையும் அடிமைப்படுத்தி விட்டாங்க. விக்கிரகத்துக்கு வணங்க முடியாது, நம்மளை அடிமைப்படுத்தி விட்டாங்க. இந்த சாத்தாண்டு வாழ்க்கையில் நம்மளை கொண்டு அமைச்சு விட்டாங்க. நண்பர் நல்லா சொன்னார் நடுவர் அவர்கள். நம்மளை எல்லாரையும் அடிமைப்படுத்தி 3 பேர் நம்முடைய 97 பேர் இன்றைக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. எந்த இடத்துல? இந்த வணங்க முடியாத. இது இன்றைக்கு தொடங்கினது இல்லை, ஆபிரகாம் காலத்திலே தொடங்கி போச்சு. காம் இந்த நாட்டில் பிறந்த நாள்ல இருந்தே தொடங்கி போச்சு. நோவா காலத்திலிருந்து தொடங்கி இருக்குது. அதனால நாம எல்லாரும் முஸ்லிமா இருக்கணும்னு சொல்லி யார் சொன்னது? ஆபிரகாம் சென்ற வழியில ஆபிரகாம் ஒரு முஸ்லிமா இருந்தார். நாம யாரும் இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இந்த வரைக்கும் இல்லை. ஆபிரகாமும் அவருடைய மகன் யாரா இருக்கட்டும், நீ அதாவது கிறிஸ்துவத்தில் ஈசாக்குன்னு சொல்லப்பட்டு அவருக்கு நேசகுமாரன் கொலை செய்யப்பட்டார்னா சொல்லப்பட்டிருக்குது. நேசகுமாரன் பலியிடப்பட்டான். இன்றைக்கு அதை நான் வந்து என்ன பலியிட இப்படி இப்பவும் ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவருக்காக நான் என்ன கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். எந்த நிலையில் நான் கூட போய் சேரணும், அவ்வளவுதான். அது எப்படி போனாலும் என்ன, இது ஒரு நாத்த பிண்டம். எப்படி சென்றால் என்ன, உண்மையான அன்போடு ஆண்டவருக்காக என்னை பலி செலுத்துக்கு நான் எப்பவும் தயாராக இருக்கிறேன். ஆனால் என் மகனை நான் பலி செலுத்துவேனா செய்ய மாட்டேன். அவன் கொஞ்ச நாளைக்கு உலகத்தில் வாழட்டும், அவன் பிள்ளைகளை பேரை பெற்றுக்கட்டும், கொஞ்சம் சொத்து சம்பளத்தில் வாழட்டும், நான் மனதில் எண்ணுவேன். என்ன பலியிடுறேன்னா யாரை பலியிட மாட்டேன், என் மகனை பலியிட மாட்டேன். அதை விட ஒரு என் மகனை வேணும் ஊழியத்துக்கு போடான்னு சொல்லுவேன். என் பேரனை இப்போ நான் அனுப்ப மாட்டேன். இது மனிதனுடைய இயல்பு. அதனால இந்த பலியிடுற காரியத்தில் ஆபிரகாம் என்ன செய்தாரு? தன் மகனை ஒன்றுமே கேட்கல, தன் மனைவிட்ட ஒன்றுமே சொல்லலை, நேராக ஒன்று பலிபடுத்த கிடத்தினாரு. அந்த மகன் 12 வயதாக இருக்கிறார். அப்போ ஏன்ப்பா என்ன கொண்டு இதில் கிடத்துற அப்படின்னு அவர் கேட்கல. வழியில் ஆடு எங்கப்பா இருக்குன்னு கேட்டார். ஆடு அங்கே பார்த்து கொள்ளப்படும் சொல்லி போயிட்டு சொல்லாமல் கூடாமலே அங்கே வைத்தார். அந்த பையன் அங்கேருந்து ஒரு வாய் விட்டு தனக்கு வாய் இருந்தது. 12 வயது பையன். இப்போ என்னென்ன போச்சு நம்மளை வெட்டி போட்டு கூட போயிடுவான். இப்போ இருக்க நம்ம பிள்ளைகள் 12 வயதை பிடிச்சி நான் பலியிட போகிறேன்னு சொன்னால் அவன் நம்மளை வெட்டி கொண்டு போட்டு போயிடுவான். ஆனால் அவர் என்ன செய்யலை, தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தார். இதுதான் இப்படி ஒப்பு கொடுக்கறது தான் என்னது, இப்படி ஒப்பு கொடுத்தவன் தான் முஸ்லீம். அவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்பதும் முஸ்லீம் என்பதும் இரு பெயர் அல்ல, இரு பெயர் அல்ல, ரெண்டும் ஒரே பெயர் தான். முஸ்லீம்னு சொன்னாலும் ஒன்று தான், கிறிஸ்தவன் சொன்னாலும் ஆபிரகாமுக்குள் 2 பேரும் ஒன்று தான், வேறு யாரும் இல்லை. ஆபிரகாம் நல்ல ஒரு முஸ்லீமாக இருந்தார். அதே போல் அவருடைய மகனும் ஒரு முஸ்லீமாக இருந்ததுனால தான் தன்னை கடவுளுக்குண்டே தன்னை பலியிட ஒப்பு கொடுத்தார். இல்லை அவர் ஒப்பு கொடுத்துருக்க மாட்டார். அவரை போல ஒப்பு கொடுக்க தான் ஒரு கிறிஸ்தவன், அவரை போல ஒப்பு கொடுக்க தான் ஒரு முஸ்லீம். இதுதான் அடிப்படை. உடனே முஸ்லீம்கள் நாங்கள் தான் மெஜாரிட்டி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நாம் யாரும் உண்மையான முஸ்லீம்கள் அல்ல, எங்களை யாரும் கிறிஸ்தவர்கள் உண்மையானவர்கள் அல்ல. பூரண மனிதன் யாரும் இல்லை. பூர்ணமான மனிதன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தானே. அந்த யூதர்களால சொல்லப்படுது, என்னில் உங்களில் எவன் என் மீது குற்றம் சுமத்துவான், என்னில் பாவம் உணர்ந்து உங்களில் எவன் குற்றம் சுமத்த முடியும் அப்படின்னு இயேசுவான ஒரு இடத்தை கேட்கிறாரு. ஒருவனையும் காணும். அந்த விபச்சாரம் பண்ண பெண்ணை உங்களுக்கு குற்றம் கல்லை தெரியும் சொன்னாரு. ஒருவனாவது கல்லை தெரிகிற ஆளை காணும். எல்லாரும் ஓடி போயிட்டான். அப்ப அர்த்தம் என்ன, இந்த இச்சையுடைய பாவம் எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கிறது. அது உணர்த்தப்பட்டு அவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அப்போ நான் பலியிட வேண்டிய ஒரு பொருள் அங்கே கொடுக்கப்பட்டது. அந்த பலி என்ற பரிகாரமாக ஆடு பலியிடப்பட்டது, குர்பான் பலியிடப்பட்டது பரிகாரமாக. அந்த ஆடு பறந்து, அந்த ஆட்டுடைய பெயர் சத்யு, ஒரு பரிசுத்த ஆடு. ஆடு மாத்திரமல்ல, ஒட்டகம், பரிசுத்தமான பலிக்குரிய பொருட்கள் எல்லாம் ஹத்யுன்னு பேரு, அதாவது பரிசுத்தத்துக்குரிய பொருள். அந்த பொருள் பலியிடப்பட வேண்டும். ஹத்யுங்கிற பொருள் பலியிடப்பட வேண்டும். மனிதனுடைய ரத்தத்துக்கு பதிலாக அன்றையுடைய கட்டளை அது. ஆபிரகாமுடைய காலத்துல பாவத்துக்கு பரிகாரம் பலியிடப்பட வேண்டும் சொல்லப்பட்டது. திரும்பவும் அந்த
1650 ஹதீஸை வாசித்து முடிக்கிறாங்க. நிச்சயமாக தாவூது அலை அவர்கள் தங்களின் சந்ததியில் தான் நபிமார்கள் தோன்ற வேண்டும் என்று இறைவனிடம் இறைஞ்சி இருக்கின்றார்கள். ஆபிரகாமும் அவருடைய மகனும் ஒரு பலிபீடத்தில் சொல்லுகிற போது, இந்த தூதர் கடவுளே, இப்படியான ஒரு தூதர், எங்களுக்காக பலியிடப்படுகிற இந்த பரிகாரமாகிய தூதர் இந்த யூதருடைய சந்ததியில் பிறக்கணும், வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பலிபீடத்தில் ஜெபம் பண்ணதாக அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அப்படியானா அந்த நேர்வழி தூதருடைய இயல்புகள் என்ன? அந்த தூதருக்கு ஒரு இயல்பு இருக்குது. தூதர் இருந்தால், இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு ஒரு மளிகை கடை இருக்கு, அதுக்குரிய முறையில் தான் நான் நடப்பேன். நான் அப்படி சொன்னோன்னே இவங்கடா வியாபாரி அங்கே வந்து நமக்கு பிரசமம் வந்திருக்கான்னு நினைக்க வேண்டாம். என் தம்பி இருக்கிறாருங்க, என் தம்பி தான், நம்ம அசன் குத்துசுங்க இருக்கிறார், கருப்பு சட்டை போட்டுருக்காருல, அது நம்ம தம்பி தான். அவருக்கு தெரியும் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லி. வியாபாரம் பண்ணுறதுனால நமக்கு உங்களுக்கு தெரியும், வியாபாரம் பண்ணும்போது முற்றிலும் உண்மையாக இருக்க முடியாது. சில போய் தான் சொல்லித்தான் ஆகிறோம், இல்லைன்னா வாங்கின வேலையை சொல்ல மாட்டோம். நான் 10 ரூபா வேணா 10 ரூபா நாலாம் தானே தரையா போகிறாங்க, தரமாட்டாங்க. 10 ரூபா வேணா தரமையில் இன்னொரு 10 பைசா கரைச்சி தரமாங்க, கொஞ்சம் கூட சேர்த்து தான் சொல்லணும் மார்ஜினை. அதில் ஒரு 4 நாள் குறைச்சி தான் தருவாங்க, வாங்கிட வேண்டியதான். ரொம்ப உண்மையாக இருக்க முடியாது. நான் பூர்ண பரிசுத்தனா இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருமே, நம்ம எல்லாருமே இஸ்லாமிய சமுதாயம் எல்லாருமே அநேகமாக வியாபாரத்தில் இருப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழில்முறையில் இருப்போம். நம்மள உத்தமர் ஒருவன் இல்லை, பூர்ண மனிதனாக அந்த கடவுளுடைய தூதர் வந்து யாராக இருக்கணும்? பூர்ண பரிசுத்தனாக இருக்கணும், ஒரு இடத்திலும் கரைபடாத மகா பரிசுத்தமான ஒருவராக இருக்கணும். அது அதோடைய இயல்பு. அப்படியே அந்த இயல்புல பரிசுத்தமான அந்த இயல்புல என்ன இருக்குன்னு நான் பார்ப்போம். குர்ஆன் 38:3-38 வாசிங்க. குர்ஆன் 3:38-39 குர்ஆன் 3:38 ஜக்கரியாவிடத்தில் தனக்காக தன் இறைவனிடம் பிரார்த்தித்து, என் இறைவனே, உம்மாலிருந்து எனக்கு ஒரு பரிசுத்தமான சந்ததியை அளிப்பாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனை செய்வதாக இருக்கின்றாய். ஆகவே வானத்திலிருந்து அவர் தொழுது கொண்டிருந்த சமயத்தில் அவர் நோக்கி மலர்கள் சப்தமிட்டு கூறினார்கள், ஜக்கரியாவை, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா என்ற ஒரு மகவை உனக்கு அளிப்பதாக நண்பராய் இருக்கிறான். தேவதூதனுக்கு மேல சகரியா ஒருவர் அந்த ஆசிரியர் கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு பரிசுத்தமான மகவை தேவனை கேட்கிறார். அப்ப யாக்கியா அந்த யோவான் மகன் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல, அந்த மகனை அங்க அவர் சரின்னு சொல்றாரு. அவர் அல்லாஹ்வின் ஒரு சொல்லை கொண்டு உண்டாக்கக்கூடிய ஈசா நபியை முன்னறிக்கையாக முன்னைப்படுத்தி வைப்பார். யாரு? யாக்கியா இந்த யோவானுடைய யோவான் மகன் ஏசாவை குறித்து, அவரை பற்றி இவரு அவருடைய உண்மைத்தன்மையை, அவருடைய நெறியை, அவருடைய பரிசுத்த தன்மையை குறித்து வெளிப்படுத்துவாராம். இதை குறித்து பைபிள் தான் நிறைய காரியங்கள் இருக்குது. அதை நான் சொல்றதுக்கு இப்போ எனக்கு உரிமை இல்லை. அது ஒரு காலம் ஒரு பட்டிமன்ற மாதிரி ஒரு மன்றம் வந்ததுன்னா அன்றைக்கு அதை குறித்து நம்ம விளக்குவோம், பேசுவோம். இப்போ குர்ஆன் வழியிலே போவோம். 39 இங்க இருந்ததுன்னா ஏசு கிறிஸ்து குறித்து யோவான் அதான் யாக்கியாங்கிறாரு விளக்கு அவருடைய பண்பாடுகள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது 19 அதிகாரம் 19 பரிசுத்தமான ஒரு மகனை உமக்கு அளிக்கப்படும் என்பதை உமக்கு அறிவிப்பதற்காக நாம் உன் இறைவனால் அன்பு பெற்ற மனக்காகிய ஒரு சூழல்தான். அதாவது மரியாதை மத்தியில தேவன் வந்து பேசுறார், நான் கடவுளாக கொண்டு போவேன், உனக்கு ஒரு பரிசுத்தமான பிள்ளை தர போறேன் அப்படின்னு கடவுளை எனக்கு கொண்டு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு அறிவிக்கிறார். 21 அவரை மனிதர்களுக்கு ஒரு திருஷ்டாந்தமாகவும் நம்முடைய அருளாகவும் நாம் செய்வோம். இது முடிவாக கற்பனை செய்யப்பட்டு முன்னரே குறிக்கப்பட்ட விஷயம், முன்னரே கற்பிக்கப்பட்ட விஷயம், என்னுடைய உள்ளத்தில் ஆதி முதல் நியமிக்கப்பட்ட விஷயம். இது எதை சொல்லுது? குர்ஆன் 2 ஆதியிலே கடவுள் ஆதாரம் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை இது முன்குறிக்கப்பட்ட கற்பிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்றாரு. யாரை குறித்து? ஈசா நபியை குறித்து 19:21 எப்படி சொல்றாரு? இது முன்குறிக்கப்பட்ட விஷயம், உனக்கு கொடுக்கப்பட்ட பாலகன் மகா பரிசுத்தமானவராக இருப்பார், என்னுடைய அறிவுக்கு அவர் உண்டாக்கப்படுறாரு சொல்லியாச்சாங்க. 2:25
அவருக்கு உதவி செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றார் கடவுள். அவர் தூயமாகவுங்கிறத அந்த நிரூபிச்சு காட்டுறார். மூணாவது 2ஆம் அதிகாரம் 27 அத்தாட்சிகளை கொடுத்து பரிசுத்த ஆவியை கொண்டும் அவரை பலப்படுத்தி வைத்தோம். மனிதர்கள் ஒருவருக்கு கொடுக்க கூடாத ஒரு காரியம் ஈசா நபிக்கு இறைவன் கொடுத்தார். மரியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து பரிசுத்த ஆவியை கொண்டும் அவரை பலப்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் மேரி மரியாதையிடம் சொன்னார். அப்படி சொல்லப்படுகிறது. 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்க யூதர்களுடைய சந்ததிக்குள்ள தான் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த சொல்லுது 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். குர்ஆன் 66:12. நம்முடைய ஆவிகளிலிருந்து ஓர் ஆவியை ஊதினோம். அவர் தன் இறைவனின் வசனங்களையும் வேதங்களையும் உறுதியாக்கி வைத்ததுடன் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களில் உள்ளவராக இருந்தார். நம்முடைய ஆவிகளிலிருந்து அதாவது கடவுளுக்குள் ஆவின்னு சொல்லப்படுவது ஆவிக்கும் சில இடத்துல அப்படித்தான் சொல்லப்படுது. ஆத்மாவுக்கும் ஆவின்னு சொல்லப்படுற சில இடங்கள் சத்தியத்தில் இருக்குது. குர்ஆன்ல ரொம்ப ஆராய்ச்சி இல்லை, அங்கேயும் அப்படித்தான் சொல்லப்படுது. ஆத்மானியுடையும் ஆவிக்கு ஒன்று பகுத்து சொல்லப்படுறது சில இடத்துல. அந்த ஆவிங்கிற வார்த்தையை ஆத்மான்னு சொல்லப்படுது, அதே ஆத்மாவை ஆவின்னு சொல்லப்படுது. நாம அதை காண முடியாது. இது வரைக்கும் நமக்கு அறிவு மனிதனுக்கு இல்லாதது. ஆத்மாவை குறித்தோ ஆவியை குறித்தோ அறிவு இருந்து நமக்கு அறிவு இல்லை. அதாவது சமீப காலங்களில் இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு மனிதனை எப்படி அவன் ஆவி வெளியே பிடித்து, அதாவது ஆத்மா எப்படி வெளியே பிடித்து பார்க்கணும் செட் பண்ணாங்க. பெரிய விஞ்ஞானிகளாக சேர்ந்து அவரை ஒரு புலோகனை செய்து அவருடைய சாக போன நேரத்தில் அவருடைய ஆவி எப்படி எங்கே போய் காண முடியாது சில திட்டங்களை வந்து அவர் சயின்ஸ் பிரகாரமாக நிரூபித்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த நாட்டோட கலெக்டரும் நீதிபதிகளுமா சேர்ந்து ஒரு மனிதன் தன்னை ஒப்புக்கொடுத்த மனிதனை அவனுடைய சாவுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்று அவன் அதை உயிர் போகும்போதே உயிர் போகிறதுக்கு முன்னால ஒரு குறைஞ்சது பாவம், அப்படி செய்யக்கூடாது. ஆனா அவன் அந்த மனிதனுடைய உரிமையின் பேர்ல இதை செக் பண்றதுக்காக அவன் அந்த குளோபில் வச்சு மூடினாங்க. ஒரு சிறு வாசல் மாத்திரம் திறந்து வச்சிருந்தாங்க. அவன் கடைசி நேரத்தில் சிஸ்டம் பார்க்கும்போது அந்த உயிர் போகிற நேரத்தில் அவன் அந்த சிஸ்டம் அந்த இடத்த மூடிட்டாங்க. மூடினதுனால இவங்க அவன் ஆவி வெளியே வரும் எதிர்பார்த்து எப்படியா வெளியே போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது அது படாடி வெடித்து ஸ்கூலுக்குள்ளா போயிடுச்சு. எந்த வழியாக அவன் உயிர் போச்சுன்னு சொல்லி இந்த விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியல. இது சமீப காலத்தில் நடந்த ஒரு சரித்திரம், ஆராய்ச்சி. இது தெளிவான ஒரு காரியம். இது நான் பத்திரிகையில் பார்த்த ஒரு காரியம். அந்த ஆவி நம்முடைய உள்ளது ஆவியும் ஆத்மாவோ ஆவியோ மக்களுக்கு சொல்ல தெரியல, விலைக்கு சொல்ல முடியாது. ஆவியும் ஆத்மாவை அது எப்படியாக எங்கே போச்சுன்னு அவருக்கு தெரியாது. இவங்க அதை மூடி மறைந்து பிடிக்கணும்னு நினைக்கிற போது அந்த குளோப் உடஞ்சி துருக்கலா போகுது. அதனால அவங்களும் காண முடியல. அந்த பெரிய விஞ்ஞானிகளாலும் கடவுளுடைய ஜீவனையும் அவருடைய ஆவியையும் மனிதனால் காண முடியாது. அப்படியே உடைக்கப்படுது. நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். நமக்கு இது ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. நமக்கு ஒரு ஆவி ஆத்மா உண்டு என்பது நமக்கு தெரியும். நான் இதுக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆவி எங்க போது இந்த ஆத்மா எங்க போது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பிரச்சனை கூட சில இடத்துல சொல்லிடுறான். அது உயர போகுதுன்னு சொல்லியிருக்கான். தன்னை தந்த தேவனிடம் போகுது சொல்லிடுறான். நம்ம தமிழ் மக்கள்லாம் படைப்பெல்லாம் மனுக்கார மனு படித்தான் தன்னை வணங்க அந்த அங்கேதான் கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். நம்ம எல்லாரும் தமிழர்கள் தான். நமக்கு இந்த இடத்துல வேறுபாடு இல்லை. அப்ப ஆத்மா எங்க கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்துல ஆத்மா பற்றி சொல்லுது. 60,000 பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? 60,000 பண்ணிட்டு
தம்முடைய ஆவியிலிருந்து ஒரு ஆவியை அவர் தன் இறைவனின் வசனங்களையும் வேதங்களையும் உண்மையாக்கி வைத்ததுடன் தம்முடைய வசனங்களையும் வேதங்களையும் அவருடைய ஆவியை பற்றி ஊதுன போது அவருடைய தம்முடைய வசனங்களையும் வேதத்தையும் ஞானத்தையும் மக்களுக்கு திருப்பி சொல்றாரு. யாரு? இந்த நபி, அந்த வரப்போகிற நபி, குர்ஆன் சொல்லப்படுற அந்த தூதர் சொல்றாரு. மரியத்துக்கு சொல்லப்படுது. இன்னும் அவருடைய பேர் அங்கே சொல்லப்படல. இன்னும் அந்த தூதை யாரும் பேர் சொல்லப்படல. பைபிள் தெரியல சொல்லிட்டு இருக்குது. இங்க கொஞ்சம் மறைமுகமா இருக்குது. இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களில் உள்ளவராகவும் அவர் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர். அவர் மனிதனாக இருந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தம்முடைய மனு உருவில் இருந்து தன்னை இறைவனுக்கு எப்படி வழிபடுறது காட்டி கொடுக்கிறார் இந்த தூதர். இந்த தன்மை மற்றவர் மனிதன் இப்ப நான் சொன்ன 3 காரியங்கள் மற்ற மனிதர்கள் இல்லை. அடுத்த ஒரு காரியம் பார்ப்போம். நான் 5வது காரியம், அவர் இறை வார்த்தையானவர். 3:39 குர்ஆன் 3:39. அந்த தூதர் இறைவனுடைய வார்த்தையானவர். முன்னால பார்த்தோம் அவருடைய இறைவனுடைய ஆத்மாவானவர் சொல்லி, அவருடைய அருள் அந்த பரிசுத்தாவியானவர் சொல்லி. குர்ஆன்ல ருகுனி சொல்றீங்க, எனக்கு அது சரியா சொல்ல தெரியல. நான் ருகுன் சும்மா சொல்றேன். அப்படி உங்களுக்கு விளங்கி நீங்க தமிழ் தானே, நீங்க ஒரு அரபி வார்த்தை பிடிச்சி தெரிய முடியாது. எனக்கு ஒரு பெரிய ஐயா சொல்லி கொடுத்தாரு. அல்லா நீ சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னாரு. நான் சொன்னேன். அவர் 7 விதமா சொன்னாரு. நான் எப்படியோ ஒரு விதத்தை சொல்லிட்டேன். இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படி சொல்ல அதான் கரெக்டா அப்படின்னாரு. எனக்கு சொல்ல முடியல. அதனால நான் சரியா உச்சரிக்க நினைக்கணும். உச்சரிப்பு தவறு இருக்கும். அதனால அதை பற்றி நீங்க வெறும் பெரிய கூடாது. தமிழ் டீச்சரை சொல்ல முடியாது. நம்ம அழகான்னு சொல்ற வார்த்தை மற்றவங்களால உச்சரிக்க முடியாது. அப்படி சொல்ற மாதிரி அந்த இஸ்லாமியத்தில் உள்ள வார்த்தைகளை நம்மளால சொல்ல முடியாது. அதனால அதை பற்றி யாரும் தலைப்படுகிற கூடாது. அவர் தகப்பனின்றி அல்லாஹ்வின் சொல்லை கொண்டு உண்டாகக்கூடிய ஈசா நபியை முன்னறிக்கையாக உண்மைப்படுத்தி வைப்பார். இப்படியாக எந்த சூழலுக்கும் பூவுலகில் பிறந்த எந்த மனிதனுக்கும் இப்படியாக ஒரு அளவு சொல்லப்படவில்லை. அவரை குறித்து என்னை குறித்து சொல்லப்படவில்லை, எங்களை குறித்து சொல்லப்படவில்லை. இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனை குறித்தும் இப்படியான ஒரு வாக்கு சொல்லப்படவில்லை. அடுத்தவர் பாருங்க, அவர் இறைவனுள் மிக நெருங்கிய ஒருவராக இருப்பார். 45 3ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் பாத்தீங்க. 3:45 அல்லாஹ் தன்னுடைய ஆவுக என்ற ஒரு சொல்லை கொண்டு, அல்லாஹ் தன்னுடைய ஆவுக அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு உனக்கு ஒரு மகவை அளிக்கிறேன். யாருக்கு? மரியத்துக்கு, மரியாவுக்கு ஒரு மகனை கொடுக்கிறேன் அப்படி சொல்றாரு. அதன் பெயர் மரியமுடைய மகன் ஈசா மசீஹ் என்பதாகும். அவர் இம்மை மறுமையில் மிக்க கம்பீரமானவர். இறைவனுக்கு மிக்க நெருங்கியவர்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க முதலே பிரித்து ஈசா நபின்னு இருக்காங்க. மரியமுடைய மகன் சொல்லி ஈசா நபி இறைவனுக்குள் அந்த சப்ஜெக்ட் முன்னால பார்க்கலாம். இறைவனுக்குள் ஒருவர், அவர்களுள் ஒருவர். அது எத்தனை பேர் நமக்கு தெரியாது. அது அப்படி ஒரு பொருள் வருது, அப்ப பார்க்கலாம். அப்படின்னு குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கு. அதே வழியில் அவர் மகா கம்பீரமானவர். பூமியில ராஜாக்கள் ராஜா ராஜா ராஜ கம்பீர அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்ல பாட்டு உண்டு. அது அதிவீரபாண்டிய அப்படி இருந்தாலும் ராஜராஜ ராஜ 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 கம்பீர அப்படின்னு சொல்லி. கம்பீரம் என்ன? ஒரு சக்கரவர்த்தியுடைய ஒரு பவர். சிங்கம் மகா கம்பீரமானது. அவர் இந்த பூமியில அது மனுஷன் இங்கதான். சிங்கம் காட்டுல தான். சிங்கம் காட்டுல கம்பீரமானது, மனுஷன் பூமியில கம்பீரமானவன். இவர் எங்கே கம்பீரமானவர்? இம்மையிலும் மறுமையிலும் மக. நான் பல்லு கட்டிருக்கேன், மன்னிச்சுங்க. அது ஏதோ ஒரு சொல்ல சொல்லிக்கிற கலர் இருக்கு. மகா கம்பீரமானவர். பூமியில மாத்திரமல்ல, வானிலும் மகா கம்பீரமானவர். யாரும் ஆமேன்னு சொல்லணும். ஏதோ எங்க இருந்து சத்தம் வருது அப்படி செய்யக்கூடாது. தயவுசெய்து யாரும் ஆமேன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம அன்பர்கள் நம்முடைய சகோதரர், அதாவது நம்ம ஒன்று அவங்க ஒன்றால் வருத்தப்படலை. அவங்களுக்கு ஆமேன்னா அப்படி ஆகிறதுன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும்
நாம் இப்போ அப்படியே உச்சரிக்கக்கூடாது. தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க, சொன்னவங்க அப்படி சொல்லாதீங்க. எனக்கு அந்த சொல் கேட்டுது. அதை திரும்பி அந்த வசனத்தை வாசிங்கயா. ஒரு சொல்லை கொண்டு உனக்கு ஒரு மகமை அளிக்க நன்மராயம் கூறுகின்றான். அதாவது உனக்கு ஒரு பிரமாணம் சொல்றேன். சொல்லுங்க. அதன் பெயர் மரியமுடைய மகன் ஈசா மசீக், ஈசாவுடைய மகன் என்பதாகும். அவர் ஒரு மனிதனுக்கு பிறக்கலங்க, பொம்பளைக்கு பிறந்திருக்காரு. ஒரு பொம்பளைகிட்ட பிறந்திருக்காரு. எந்த பொம்பளையா பிள்ளை பெற முடியுமா? எந்த பொம்பளையும் பிள்ளை பெற முடியாது. ஒரு நிலத்தில் நெல்லை விளைச்சா நெல் முளைக்கும், புல்லை முளைச்சா புல் முளைக்கும், கரும்பு விளைச்சா இனிக்கும், மிளகாய் விளைச்சா உரைக்கும், பாவக்காய் போட்டால் கசக்கும். ஒரே இடத்துல, ஏன்னா ஒரு சதுரடி இடத்த எடுத்துக்கிட்டு அதில் வித்து ஊதி பாருங்க, அதில் பிறக்கிறது என்ன பிறக்கும்? அந்த வித்தின் தன்மை பிறக்கும். அந்த மண் பிறக்காது. பெண் வெறும் மண்பாண்டம். அவளிடத்தில் வித்து இல்லை. வித்து யாருடையது? தகப்பனுடையது. நம்முடைய வித்து ஆதாமுடையது. இவருக்குள் வந்த வித்து எது? இறை தூதன் காபிரியேல் கடவுளுடைய அருளையும் அவருடைய வார்த்தையும் கொண்டு மரியாளாகிய மண்பாண்டத்தில் தம்முடைய வித்தை விதைத்தார். அந்த வித்து மரியாதை எடுத்து பிறந்தது. எந்த மனிதனுக்கும் அந்த வித்து பிறக்கவில்லை. இப்ப நான் 8 தன்மைகளை சொல்லியிருக்கிறேன். 9வது தன்மை அவர் சாத்தானே வென்றவர். அந்த தூதர் யாரு? சாத்தானே, இப்லீஸை வென்றவர். வசனம் 3:36 குர்ஆன் 3 அதிகாரம் 36வது வசனம் வாசிங்கய்யா. 3 அதிகாரம் 36 வசனம் வாசிங்க. 3 தானே? வாசிங்க. அவள் தன் விருப்பத்திற்கு மாறாக ஒரு பெண்ணை பெற்ற போது அதனை கேவலமாக மதித்து, என் இறைவனே, நான் ஒரு பெண்ணையே பெற்றேன் என்று கூறினாள். அதாவது மரியாளுடைய தாயார், இந்த மரியாதை சொல்லப்பட்ட பெண்ணுடைய தாயார் கடவுளிடத்துல வேண்டிக்கிட்டு இருந்தாலாம், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், கடவுளுக்குள்ள நல்ல பிள்ளையா இருக்கணும், அந்த பிள்ளை அந்த பிள்ளை என் பேர பிள்ளை, என் மகள் பிறக்கிற பிள்ளை, என்னோட மகளா பிறக்கிற பிள்ளை பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண் குழந்தை வேணும் ஜெபம் பண்ணாலாம், பிரார்த்தித்தலாம், ஆண்டவன் நாளைக்கு தொழுது கொண்டாலாம். அப்பொழுது கடவுளுக்கு சொன்னாராம், இவளுக்கு பிறந்தது பெண் பிள்ளையா பிறந்துதான். வாசிங்கய்யா. அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் தான் நன்கறிவான். அவள் பெற்றெடுத்தது அல்லாஹ், அவளை பற்றி, அந்த குழந்தையை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அவள் அறிய மாட்டாள். ஆயினும் அவள் விரும்பிய ஆண் இந்த பெண்ணை போன்றதல்ல. பிறகு நிச்சயமாக நான் அதற்கு மரியம் என பெயரிட்டேன். அந்த குழந்தைக்கு மரியாதை பெயரிட்டாங்க. அதனையும் அதன் சந்ததியும் விருட்டப்பட்ட சைத்தானின் வஞ்சனைகளில் இருந்து நீ ரட்சித்துக் கொள்ள உன்னிடம் பிரார்த்திக்கின்றேன். அந்த குழந்தையையும் அந்த பெண்ணையும் சாத்தானிலிருந்து மீட்டு கொண்டாராம் கடவுள். அவர்களை தொட முடியாதாம். யார? அந்த மரியாதையும் அந்த குழந்தையையும், அந்த மரியாதை வயிற்றில் பிறக்கிற குழந்தையையும் சாத்தான் தொடவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது குறித்து ஹதீஸ் 1505 சொல்லப்பட்டிருக்கு. ஹதீஸ் 1505. வாசிங்க. அப்படியா? ஆமா. ஆதமலை அவர்களின் வழித்தோன்றல்களுக்கு பிறக்கும் எந்த குழந்தையையும் தான் இடித்து, நம்ம அனைவரையும் ஆதாமுடைய விந்துக்கு பிறந்த அத்தனை பிள்ளைகளையும் மனிதனை சாத்தான் மேற்கொண்டான். இந்த நப்சா மாறாங்கிற பாவத்துக்குள்ள அடிமைப்படுத்தினான். அதன் காரணமாக பிறக்கும் அதன் காரணமாக அது இறைந்து அழாமல் இருப்பதில்லை. எல்லா பிள்ளைகளும் அழும். மரியமலை ஈசாலை ஆகிய இருவரையும் தவிர மரியமுடைய அன்னையின் இறைஞ்சுதல் காரணமாக அவர்களை ஷைத்தான் அபிதம் செய்யவில்லை. ஈசா நபியையும் அவருடைய தாயாரையும் சாத்தான் கிட்ட நெருங்கல. மற்ற அனைத்து மக்களையும், ஆதாம் மூலம் வந்த அத்தனை மக்களையும் சாத்தான் தொட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்று அண்ணல் நபி ஸல் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா அவர்கள் அறிவித்து நீங்கள் விரும்பிப்பேன். முகமது ஐயாவே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு இன்னொரு ஆதாரத்தை அதிகபட்சமாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான்.
அப்போ 3:36 அந்த சாத்தான் இவரால் வெல்லப்பட்ட ஒரு நிலையில அந்த நபி இருக்கிறார். 7:157 ஒரு வசனம் சொல்லுது. 7:157 7ஆம் அதிகாரம், குர்ஆன் 7ஆம் அதிகாரம் 157வது வசனம். அவர்களை நன்மையான காரியங்களை செய்யும்படி ஏவி, அவர்களை நன்மையான காரியங்களை செய்யும்படி ஏவி, பாவமான காரியங்களில் இருந்து அவர்களை விலக்குவார். யார அங்க சொல்லியிருக்கு? யூதர்களை தான் சொல்லியிருக்குது. யூதர்கள் அக்கிரமம் நிறைந்தவங்க, பாவம் நிறைந்தவங்க, கடவுளுக்கு விரோதமாக ஜீவிக்கிறவங்க. அவங்களுக்கு விரோதமான காரியங்களை சொல்லி நீங்க இந்த பாவத்தை விட்டு விலகுங்கன்னு சொல்லி விலக வச்சு அவங்கள பரிசுத்தப்படுத்தி பாவத்திலிருந்து மீட்பவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதிக வசனது நல்லவைகளை அவர்களுக்கு ஆகமாக்கி வைப்பார், கெட்டவற்றை அவர்களுக்கு தடுத்து விடுவார். அன்றி அவர்களுடைய பலுவை அவர்களை விட்டு போக்கி, அவர்களுடைய பலுவை, இந்த பாவ பலுவை அவர்களை விட்டு போக்கி, அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும், அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும், சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருந்த விலங்குகளையும், இறைவனுடைய பல கடினமான கட்டளைகளையும், இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த பலத்த கட்டளைகளையும் இறைவனை அனுமதி கொண்டு நீக்கி விடுவார். இறைவனை அனுமதி கொண்டு அவர்களுக்கு நீக்குவார். ஆகவே எவர்கள் அவரை மெய்யாகவே விசுவாசித்து, எவர்கள் அவர்களை மெய்யாகவே விசுவாசித்து, யாரை? அந்த குமாரனை அவரை பலப்படுத்தி, அவர்களை பலப்படுத்தி, அவருக்கு உதவி செய்து, அவருக்கு உதவி செய்து, அவர் மீது அருளப்பட்ட ஒளி மிக்க, அவர் மீது அருளப்பட்ட ஒளிமிக்க இந்த வேதத்தை பின்பற்றுகிறார்களோ சித்தி பெற்றவர்கள். அதாவது இந்த வேதத்தை, வேதங்கிறது குர்ஆனிலையும் இருக்குது. இப்ப நான் சொல்றதுதான் குர்ஆனை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பரிசுத்த வேதம் நான் சொல்லல, சத்திய வேதத்துல தான் இருக்குன்னு சொல்லல. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கு குர்ஆன்ல இருந்து சொல்றேன். குர்ஆனில் இருக்கிற வேதத்தை இயேசு கிறிஸ்துவை போல் பின்பற்றி அவருடைய வழியில் நெறியில் சோறுகிறவனுக்கு நித்திய ராஜ்யத்தில் பங்கு உண்டு. 3:56 வாசிங்கய்யா. 3:56. ஆகவே எவர்கள் உம்மை நிராகரிக்கின்றார்களோ, எவர்கள் ஈசாவே உம்மை யார் நிராகரிக்கிறாங்களோ இப்படி செய்யாம, அவர்களை நான் இம்மையிலும் மறுமையிலும் கடினமாக வேதனை செய்வேன். அங்கேயும் அவர் தான் அதிகாரி, இங்கேயும் அவர் தான் அதிகாரி. 3:45 படி இங்கேயும் வேதனை செய்வாரு, அங்கேயும் வேதனை செய்வாரு. யாரை ஏற்றுக்கொள்ளலன்னா, இந்த ஈசா நபியை ஏற்றுக்கொள்ளலன்னா பூமியிலும் அவனுக்கு நெருக்கடி உண்டு. பூமியில பணக்காரனா வாழ்வான், வயிற்றொழிச்சிட்டு வாழ்வான், ஊசி போட்டுக்கிட்டு வாழ்வான், வயிற்றால போய்கிட்டு இருக்கோம், பிளட் ப்ரெஷரு, புத்துநோய், கண்ணு தெரியாது, மூக்கு தெரியாது, சுவாசம் வராது. இந்த நிலையில இருந்துக்கிட்டு பணக்காரனா இருப்பான். அது அல்ல இது வாழ்றது. பூமியிலும் வாழ்வான், அங்கேயும் வாழணும்னா இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும். குர்ஆன் சொல்லுது அந்த சத்தியத்தை. 3:56 சொல்லி இருக்குது. 3:56 குறிச்சிக்கிறேன். அவர்களுக்காக ஒரு தூதரை வாசிங்க. அவர்களுக்காக ஒரு தூதரை அவர்களில் இருந்தே எழுந்தருளச் செய்தான். இங்க சொல்றதெல்லாம் குர்ஆன்ல, அதாவது முகமது அடியாருக்கு நேர் விரோதி யூதர்கள். சொல்லப்படுற காரியெல்லாம் முகமது அடியாருக்கு விரோதி யூதர்கள். யூதர்களில் இருந்து அவர்களுக்கு அவனுடைய வசனங்களை ஓதி காண்பித்து, யூதர்களுக்கு அந்த கடவுளுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களை பாவத்தில் இருந்து பரிசுத்தமாக்கி வைக்கின்றார். அன்றி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார் இந்த ஈசா நபி. எனக்கு 10 பாயிண்ட் சொல்லி இருக்கிறேன். 11வது பாயிண்ட் ஹதீஸ் 795. திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு
மூன் பப்ளிகேஷன்ஸ் நம்பர் 83/3 மூர் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 65690810.